வணக்கம் நண்பா. என்னப்பா எல்லாரும் போட்டோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. எல்லாருமே என்ன பண்ண போறோம்னா, கச்சத்தீவுல இறங்குறதுக்காக அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து கச்சத்தீவு அந்த திருவிழாவுக்கு போம்போது எப்படி அங்க லேண்ட் ஆகி கரெக்ட்டா கச்சத்தீவுக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ பஸ்ஸுன்னு வைங்களேன், போனோமா ஒரு ஸ்டாப்ல நிப்பாட்டுவாங்க, இறங்கணும் முடிஞ்சுச்சு அவ்வளோதான். பட் இதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு போட்டும் கனெக்ட் பண்ணி தான் அந்த எல்லாரும் இறங்குற இடத்துல வந்து நம்ம வந்து இறங்க முடியும். எல்லா இடங்கள்லயும் மேக்ஸிமம் இந்த சட்டின்னு சொல்றது வந்து நம்ம இறங்குறோம்ல, அந்த இடத்த வந்து சட்டின்னு சொல்லுவோம். இல்ல ஒரு போர்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட்டா இருக்கும். பட் இங்க வந்து அ தெர்மாக்கோல் அந்த பிளாஸ்டிக் டைப்ல எப்போதுமே அது ஷேக் ஆகிக்கிட்டு, அ அது வந்து எப்புட்ன்னா ஒரு ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கும். அது பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி தெர்மாக்கோல்ல எப்படி நடந்து நம்ம வந்து கச்சத்தீவு கரைக்கு போறோம் அப்படின்னு சொல்றது தான் இந்த வீடியோ இருக்கும். இப்போ வந்து இந்த போட்ல இறக்கிக்கிட்டு இருக்காங்கல்ல ஆட்கள் எல்லாரையும். நம்ம போட்லருந்து ஒரு பெர்சன் அந்த போட்டுக்கு போயி, மறுபடி இங்க இருந்து நம்மளோட போட்ட வந்து கரைய கட்டுவாங்க. தெரியுதுங்களா? அவங்க தான் நம்ம போட்ல உள்ள பெர்சன். ஸோ இந்த கயித்த அங்க கட்டுன பின்னாடி தான் அதுக்கப்புறம் நம்ம போய் இறங்க முடியும். அதுக்கு இடையில உள்ளவங்க இறங்குன பின்னாடி அந்த போட்டு போயிரும். இந்த போட்ட கரெக்ட்டா அணைச்சு, அந்த சட்டி கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி கரெக்ட்டா பண்ணா மட்டும் தான் நம்மளால இறங்க முடியும். இது வந்து உடனே போனோம், கார பார்க் பண்ணோம், பஸ்ஸ பார்க் பண்ணோம், அ இறங்கணும்னு இருக்க முடியாது. இதுவே ஒரு சவாலான விஷயமா இருக்கும். பார்க்குறதுக்கு இப்படியே ஒவ்வொரு போட்டும் போறனால தான் டிலே ஆகும். அதனால தான் எல்லா போட்டுமே வரிசையில நின்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு போட்டும் அணஞ்ச பின்னாடி, இப்ப நம்ம வந்து அணஞ்சுட்டோம். அந்த சட்டி கூட நம்ம வந்து அணஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒவ்வொருத்தாளா இறக்குவாங்க. அதில இறங்கி எப்படி அந்த மிதக்கிற அந்த தெர்மாக்கோல்ல நடந்து நம்ம வந்து தெர்மாக்கோல் டைப்ல ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். ஸோ, அதில நடந்து தான் நம்ம வந்து கரைக்கு வந்து போவோம். அது எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத பாருங்க. கச்சத்தீவு கரைய நம்ம எப்படி டச் பண்றோம் அப்படின்னு சொல்றதையுமே பாருங்க நண்பா. ஸோ, இந்த வீடியோ புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அந்த வாட்காரையா இதுக்குள்ள வந்து போட்டு நாளை காலை வச்சுக்கிறேன். போட்டு எந்த இடங்க வருது போமா அடே அடே தெரியலையே போமா அவ்வளோதான் இது மேலே உடம்பு தாங்காது. நாங்கள் போய்க்கிறோம். நன்றி நன்றி அந்த நேரத்துக்கு கூட கூடி நன்றி நன்றி